இவ்வாண்டு மே மாதம் வரை ஸ்கேம் மோசடி பேர்வழிகளின் அழைப்பினால் 37,002 பேர் மொத்தம் 203 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தேசிய இணைய மோசடி தடுப்பு மையம் அமைக்கப்பட்டது முதல் மொத்தம் 95,094 பேர் ஒட்டுமொத்தமாக அழைப்புகளை பெற்றுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் கீழ் மோசடி குற்றங்கள் தொடர்பாக 10,649 புகார்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக 74 விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு 72.38 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 637 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இணைய மோசடி தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அன்வார் தெரிவித்திருக்கிறார். இணைய மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட 131 தொடர்பு எண்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய 112 தொடர்பு எண்கள் இதுவரை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பணியாற்றிய போது சுங்காய்பாக்கா புதிய தமிழ் பள்ளியை கட்டுவதற்கு டாக்டர் பி ராமசாமி ஏன் வலியுறுத்தவில்லை என ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரான RSN நாயர் வினவினார். இப்போது சுங்காய்பாக்கா இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹாராப்பானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய இந்த பிரச்சனையை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ராமசாமி 14 ஆண்டுகள் பினாங்கில் தமிழ் பள்ளி வாரிய தலைவராக இருந்தபோது ஏன் இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்கவில்லை என ராயர் கேள்வி எழுப்பினார். இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் திட்டத்தை முடிக்க மத்திய அரசு எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்று டிக்டாக்கில் ராமசாமி கூறியுள்ளார். உரிமை கட்சியின் தலைவரான ராமசாமி வழக்கமாக இடைத்தேர்தல்களில் தோன்றுவார். முதலில் கோலா குபுபாருவில் தோன்றிய அவர் இப்போது சுங்காய்பாக்கா இடைத்தேர்தலிலும் தோன்றியுள்ளார் என ராயர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சுங்காய்பாக்காவில் புதிய தமிழ் பள்ளியை கட்டி முடிக்க ராமசாமி என்ன முயற்சிகளை எடுத்தார் என்பதையும் இப்போது கேட்க விரும்புவதாக ராயர் தெரிவித்தார். இந்திய வாக்காளர்கள் ஹராப்பானுக்கு வாக்களிக்க செல்வதை தடுப்பதற்கு தமிழ் பள்ளியை ஒரு அரசியல் வித்தையாக பயன்படுத்த வேண்டாம் என ராமசாமியை அவர் கேட்டுக்கொண்டார். நகை பரிவர்த்தனையை தொடர்ந்து 3,60,966 ரிங்கிட்டை கொள்ளையிட்டதன் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 4 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட 45 வயதுடைய பொறியியலாளரான ஆடவரை அம்பாங்கில் ஜலான் சுல்தான் சுலைமான் 1க்கு ஜூன் 24ஆம் தேதியன்று ஆடவன் ஒருவன் காரில் அழைத்துச் சென்ற போது இந்த கொள்ளை சம்பவம் நடந்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். மற்றொரு ஆடவன் ஜலான் சுலைமான் 1ல் உள்ள தனது அலுவலகத்தில் வர்த்தகத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறியதால் பாதிக்கப்பட்ட நபர் தம்முடன் ஒரு பேக்கில் 3,60,966 ரிங்கிட்டை எடுத்து வந்துள்ளார். குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் பாதிக்கப்பட்ட நபரிடம் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து பணத்தை எண்ணும்படியும் தாம் அருகே அமர்ந்து அதனை கண்காணிப்பதாக சந்தேக பேர்வழி கூறியுள்ளான். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர் காரின் பின் இருக்கைக்கு சென்றவுடன் திடீரென பணம் இருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து வெளியேறிய சந்தேக பேர்வழி மற்றொரு காரில் தப்பிச் சென்றதாக உசேன் தெரிவித்தார். கார் பூட்டப்பட்டிருந்ததால் பணத்தை இழந்த நபர் உடனடியாக காரிலிருந்து இறங்க முடியவில்லை. அவர் காரின் ஜன்னலை திறந்த பின்னர்தான் வெளியேறி இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் கோலாலம்பூர் TRX அருகிலும் ஜலான் ரசாக் மென்ஷனிலும் ஜூன் 28ஆம் தேதி இரவு மணி 8:40 மறுநாள் காலை மணி 11:15 இடையே 3 வெளிநாட்டு ஆடவர்கள் மற்றும் வெளிநாட்டு பெண் ஒருவரை கைது செய்ததாக கமிஷனர் உசேன் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 28,300 ரிங்கிட் ரொக்கம், 2 கார்கள், 6 கை தொலைபேசிகள், 1 மடிக்கணினி, 6 வங்கி கார்டுகள் மற்றும் 3 பேக்குகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக பேர்வழிகள் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தங்கம் விற்பதாக வாக்குறுதி தெரிவித்த பின் அதனை வாங்க முயன்றவர்களிடம் பண பரிவர்த்தனையின் போது பணத்தை கொள்ளையிடும் நடவடிக்கையில் இக்கும்பல் ஈடுபட்டு வந்ததாக உசேன் தெரிவித்தார். Visa Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நாங் ஸ்கின்.
இ-ஹெயிலிங் எனப்படும் மின் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் தனது பயணி ஒருவரை திட்டுவதும் பின்னர் எச்சில் துப்பும் காட்சியையும் கொண்ட காணொளி வைரலானது. ஒரு மளிகை கடை முன் நடந்த இந்த சம்பவத்தில் அந்த வாடகை கார் ஓட்டுநர் தனது பயணியை முதலில் கண்டபடி திட்டுகிறார். பின்னர் எச்சில் துப்பிய பின் மீண்டும் திட்டுவதை எக்ஸ் தளத்தில் வைரலான காணொளியில் பார்க்க முடிகிறது. இது குறித்து பல நெட்டிசன்கள் அந்த வாடகை கார் ஓட்டுநரை கடுமையாக திட்டி தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த காணொளியை இதுவரை 1 மில்லியன் பேர் பகிர்ந்துள்ளதோடு 65 லட்சம் பேர் அதற்கு லைக் கொடுத்துள்ளனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தனியார் கல்லூரி ஒன்றில் கோடைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து மரணமடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆடவர் சிராஸில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் இறந்ததாக சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரவீந்தர் சிங் சர்பான் சிங் தெரிவித்தார். 41 வயதுடைய அந்த நபர் மரணமடைந்ததை அந்த மருத்துவமனையின் மருந்து அதிகாரியும் உறுதிப்படுத்தினார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இந்தோனேசியாவின் தென் சுலாவேசியில் லூவு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 6 மீட்டர் நீளமுள்ள மலைப்பாம்பு பெண் ஒருவரை விழுங்கியிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 30 வயது சூரியாத்தி என்று அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண் உடல் நலமில்லாத தனது பிள்ளைக்காக சித்தேபா கிராமத்தில் உள்ள தனது சகோதரனின் வீட்டிற்கு மருந்து வாங்குவதற்கு சாலையில் நடந்து சென்ற போது மலைப்பாம்பு விழுங்கியதாக அறிவிக்கப்பட்டது. காணாமல் போன சூரியாத்தி நடந்து சென்ற பாதையில் அவரது சகோதரர் தேடிச் சென்ற போது வழியில் அவரது பாதச்சுவடுகள் காணப்பட்டதோடு செருப்பு, பேக் மற்றும் கார் சட்டையும் தெருவோரம் கிடந்ததோடு அருகே மலைப்பாம்பையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து சூரியாத்தியின் கணவரும் பொதுமக்களும் அந்த மலைப்பாம்பை கண்டுபிடித்து கொன்றனர். குடும்ப தலைவியான சூரியாத்தி 5 சிறார்களுக்கு தாய் என்றும் கிராமவாசிகள் தெரிவித்தனர்.